தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியில தாவேகா இருக்கா இல்லையா? பிரதர், திமுகவும் இருக்கா இல்லையா? இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில மோடி அமித்ஷாவை எதிர்த்து எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்தா இந்தியா கூட்டணி அமைச்சு. எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு? 26 கட்சிகள் சேர்ந்து அந்த இந்தியா கூட்டணி ஏப்ரல் மாசம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. மே மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு கட்சி நாங்க இந்தியா கூட்டணியில் இல்ல, நாங்க இந்தியா கூட்டணி வெளியே போறோம், இந்தியா கூட்டணி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சாபம் போட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. அது யாரும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து அவங்களோட சேர்ந்து சைலண்டா 2 பேர் உருகிட்டு வந்தாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல, டிஎம்டிகேயும் கமலஹாசன் கட்சி அவங்களும் சைலண்டா வந்துட்டாங்க. அவங்க இந்தியா வெளியில சொல்ல மாட்டாங்க நான் இந்தியாவில் இருக்கு. கூட்டணிக்கு எங்களுடைய அந்த கூட்டத்துக்கு வரல. 23 கட்சிகள் தொடருது. 26 கட்சிகள் நான் சொன்னேன் முதல்ல. 23 கட்சிகள் இந்தியா கூட்டணியில தொடருது. எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்ப தாவேகாவை நாங்க இந்தியா கூட்டணியில இணைஞ்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தா தான் இந்தியா கூட்டணியில சேர்த்துக்குவோம். குவாலிபிகேஷனை யார் டிக்கெட் இந்தியா கூட்டணியில சேர்க்காதனாலதான் பிரதமர் ராகுல் காந்தி முன்னுக்கு தான் இருக்காரா விஜய்? ஏன்னா விஜய் இது வரைக்கும் பிரதமரா ராகுல் காந்தி முன்மொழியவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தப்ப அவர் துணிச்சலாம் சொல்லியிருந்தாரு தேர்தல் வர பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். ஆனா அந்த வார்த்தை தாவேக்கால யார் துணிச்சுமே வரல. தேர்தல் வரட்டும். முதல்ல திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் 105 இடங்கள் 106 இடங்கள் கிடைத்தோன்னு முதல்ல அவர் கால் பண்ணது திரு ராகுல் காந்தி. அவரை முதலமைச்சர் ஆகணும்னு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேகா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை பிடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும். திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்துல சரியான, எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு, பேச வேண்டிய நேரத்துல பேசுவார் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.